மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை நிகழ்ச்சி. இன்றைக்கு அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பணி செய்த பத்திரிகையாளர்களே நேரலையில சொல்றாங்களே, இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை அவங்களோட வாழ்நாளில் பார்த்ததில்லை அப்படின்னு. அப்ப உண்மையிலே அவ்வளவு பெரிய கூட்டம் வருது இல்ல? எனக்கு பேமெண்ட் கொடுத்து சொல்ல சொன்னா நானும் சொல்லுவேங்க. யாருமே நீங்க சொல்ல மாட்டீங்களா இது உலகத்திலே இது வரைக்கும் இப்படி ஒரு கூட்டமே கூடுனது இல்லை அப்படின்னு? என்ன இதெல்லாம் ஒரு பேச்சாது? இந்த உலகத்துல அண்ணாவினுடைய மறைவுக்கு கூட்டம் உலகத்துல இது வரைக்கும் முறியடிக்கப்படாத கிண்ண சாதனையில இருக்கு. எத்தனையோ பேருக்கு கூட்டம் வருவதுங்கிறத நீங்க சொல்லவே கூடாது. அத்திவரதர் கூட்டம் இல்லையா? எங்க கூட்டம் வரல சொல்லுங்க. கூட்டம் வராத இடம் நீங்க சொல்லுங்க. எல்லாமே கூட்டம் வருங்க. பல்லாவரம் சந்தைக்கு போனீங்கன்னா பயங்கரமா கூட்டம் வருது. நீங்க போய் பாருங்க. பல்லாவரம் சந்தையில மேல எதுவுமே இருக்காது, நிழல் குடைகளே இருக்காது. வெயில்ல ரோட்டு மேல போட்டு கத்திரிக்காயில இருந்து எல்லா பழைய பொருட்கள், புது பொருட்கள், பர்னிச்சர் எல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான் பல்லாவரம் சந்தையில. பயங்கர கூட்டமா இருக்கு. அப்புறம் பல்லாவரம் சந்தையில அடுத்த முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பீங்களா கூட்டம் வருதுன்னு? பல்லாவரம் எம்எல்ஏ கூட முறையான பாதுகாப்பை யார் வழங்கி இருக்கணும்? எப்படி வழங்க முடியும்? 27,000 பேருக்கு 27,000 போலீஸ் போட முடியுமா? இது அரசினுடைய தோல்வி இல்ல? அரசின் தோல்வி அப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. இல்ல, இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னும் போது இன்டெலிஜென்ட் அவங்களுக்கு முன்னாடியே அந்த தகவல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஐபில இருந்து எப்படி கொடுத்தாங்க? 10,000 பேருக்கு மேல வரமாட்டாங்கன்னு தானே எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்த கடிதம் இருக்கு. எப்பயும் எப்படி தெரியும் நீ என்ன கூட்டத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல அங்க ஜனத்திரள் இவ்வளவு திரள்றாங்க அப்படின்னும் போது காவல்துறை பல மணி நேரம் காக்க வச்சிருக்காங்க. அவர் விமானம் ஏறும் போதெல்லாம் அவன் ரோட்ல நின்றுகிட்டு இருக்காங்க. அவர் கார் ஏறும் போதெல்லாம் அவன் நின்றுகிட்டு இருக்கான். விஜயை பார்ப்பதற்கு முண்டி அடிக்கிறார்கள், முகம் பார்ப்பதற்கு முண்டி அடிக்கிறார்கள். அதுலதான் இவ்வளவு கோர மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இல்ல, காவல்துறை இதுக்கு பொறுப்பேற்கவே கூடாதான்னு கேக்குறாங்க. காவல்துறை தானே இதுக்கு பொறுப்பு. இவ்வளவு பெரிய கூட்டம். காவல்துறை தடியடி நடந்துச்சு. அதுல அடிபட்டதுல செத்து போயிட்டாங்க. காவல்துறையினுடைய தடியடியில உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீ குற்றச்சாட்டு சொல்லலாம் காவல்துறை மேல. காவல்துறை மேல என்ன குற்றச்சாட்டு சொல்லுவீங்க? பாதுகாப்பு அவங்க வழங்கியிருக்காங்க. அவரே நன்றி தெரிவிச்சிருக்கிறாரே, காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு. இந்த அரசின் மீது எல்லா குற்றச்சாட்டும் சொல்லக்கூடிய விஜய் காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லலைன்னு சொல்லுங்க. காவல்துறைக்கு அவர் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. அப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவரை ஒழுங்குபடுத்தி அவர் விமான நிலையத்துல இருந்து கூட்டு இங்க வரைக்கும் எல்லாமே ஒழுங்குபடுத்திருக்காரு. அவர் சேஃப்டி அப்படி திரும்பி போனாரு. இந்த நெரிசல்ல ஏன் அவர் சாகல? விஜய் ஏன் சாகல? காவல்துறை ஒழுங்குபடுத்தினாலும் சாகல. இல்லைன்னா நெரிசல் எல்லாத்துக்கும் ஒரு உசுறு தானங்க. விஜய்க்கு என்ன தனியா ஒரு 2 உசுரா இருக்கு? அப்ப ஒழுங்குபடுத்தினாலதான் அவர் திரும்ப பத்திரமா போய் சேர்றாரு. பொதுமக்கள் சாகுறான்னா அவர்களுக்கு நீங்க உங்களுடைய வாலண்டியர்ஸ், உங்களுடைய தன்னார்வ தொண்டர்கள் அதை ஒழுங்குபடுத்தணும். இந்த இடத்துல தலைவர் வர்றாரு, இங்கதான் இவ்வளவு பேர் தான் நிக்கணும், இது முண்டி அடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முறைப்படுத்தல் அவங்க உருவாக்கணும். எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கிடையாது. எந்த ரூல்ஸையும் நான் ஏற்க மாட்டேன். காவல்துறை சொல்றதை நான் கேட்க மாட்டேன். அரசாங்க விதிமுறைகளை கேட்க மாட்டேன். யார் சொல்றேன் கேட்க மாட்டேன். எவன் வீட்டு மேற்கூரையிலே ஏறி ஒட்டச்சு மேல ஏறி அத்துமீறி உள்ள போவேன். 1.5 வயசு குழந்தைய நெரிச்சு கொண்டு விட்டாங்க. குழந்தைகள் செத்து இருக்கிறாங்க. இல்ல, ஒரு பெற்றோர் இறந்திருக்காங்க. ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தாரு, பார்த்தேன். இந்த கை குழந்தையோட ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என் குழந்தைக்கு விஜய் அவர்கள் பேர் வைப்பாரு அப்படிங்கிறதுக்காக நான் குழந்தைய அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப விஜய் மேல இருக்கிற அதீதமான அன்புல இப்படி ஒரு கூட்டம் திரளுது. என்ன பேர் வச்சிட போறாரு? ஏதாவது லட்சியமான பேர் வச்சிட போறாரா? திரிசான்னு வச்சிருப்பாரு. வேற என்ன வச்சிருக்க போறாரு? என்ன பேர் வைக்க போறாரு? ஒரு பெரிய லட்சியவாதத்தினுடைய ஒரு கொள்கை சித்தாந்தத்தினுடைய தலைவர் அவரு. இதெல்லாம் ஒரு சினிமா மாயைங்க. இப்படித்தான் அறிவிக்கப்படாத கூட்டம். நயன்தாரா நகை கடை திறக்கும் போது வந்தாங்க. ஏறத்தாழ 60,000 பேர்னு. இவங்களுக்கு 27,000 பேர் தானே. அறிவிக்கப்படாத கூட்டம் 60,000 பேர் கூடியிருக்காங்க நயன்தாராவை. நீங்க நயன்தாராவை அடுத்த புரட்சி தலைவா வேணா ஏற்றுக்கொள்ளுங்க. எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்து விட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு தண்ணீரற்ற ஒரு புரட்சி தலைவி இனிமே நயன்தாரா தான் வேணா அதிமுக தீர்மானம் போடுங்க. கூட்டம் தானே தகுதியா இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் அறிவு தகுதியா இல்லைல்ல, ஆற்றல் தகுதியா இல்லைல்ல.
எதுவுமே இல்ல, கூட்டம் வந்து அவருக்கு நல்லா வருதுங்க. இல்ல இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏதாவது நடக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் காத்திருந்த மாதிரியெல்லாம் நேத்துக்கு எல்லாமே நடக்குது. யாருமே காத்திருக்கீங்க. விஜயனுடைய அரசியலை இந்த சம்பவத்தினால அரசாங்கம் வந்து ஒரு பெரிய வந்து பாதுகாக்க தவறிவிட்டது என்று குற்றச்சாட்டு சொல்வதற்கான வாய்ப்பை உருவாக்க பாக்குறாங்க ஒரு பக்கம். சரி, தாவேக வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பேரணியில இவ்வளவு பேர் செத்ததுனால தாவேகாக்கு நல்ல பேர் கிடைக்குமா, விஜய்க்கு நல்ல பேர் கிடைக்குமா? விஜயனுடைய எதிர்பாராததுங்கிறதுக்கு நான் காரணம் என்ன? இப்படி ஒரு துர்ச்சம்பவம் நடக்க போகிறது என்பது யாரும் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஏறத்தாழ இது ஒரு விபத்து தான். ஆனா இந்த விபத்துக்கு அடிப்படையாக இருந்தது பொறுப்பின்மை, அலட்சியம். நீங்கள் வந்து ஒரு பொது வாழ்க்கையில எப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எந்த ஒழுக்கத்தையும் கற்பிக்காத, எந்த ஒழுக்கத்துக்குள்ளேயும் வடிவமைக்காத ஒரு கூட்டம், ஒரு காட்டு வெள்ளம் மாதிரி ஒரு கூட்டம். காட்டு வெள்ளம் என்ன பண்ணும்? அதாவது தமிழ்ல வந்து ஒரு பழமொழி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வெள்ளந்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த ஆள் ரொம்ப வெள்ளந்தியான ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? வெள்ளந்தினா கபடமற்றவர் அப்படின்னு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது, இன்னோசென்ட் நினைச்சிருக்காங்க. வெள்ளந்தி அப்படி அல்ல. வெள்ளமும் தீயையும் போன்றவன். வெள்ளம் ஊருக்குள்ள பூந்துச்சுன்னா அது குழந்தைன்னு பார்க்காது, குடிசைன்னு பார்க்காது, கோட்டைன்னு பார்க்காது, எல்லா இடத்துலயும் வெள்ளம் பூந்துரும். தீ பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னா அது கோபுரம்னு பார்க்காது, குடும்பம்னு பார்க்காது, குழந்தைன்னு பார்க்காது, எரிச்சு பிடிச்சிடும். சில மனிதர்கள் விளைவுகளை பற்றி எந்த விதமான அச்சமும் இல்லாமல் விபரீதமா சில விஷயங்களை இறங்கிடுவாங்க. விளைவுகளை பற்றி அச்சப்படாத மனிதர்களுக்கு தான் வெள்ளந்தின் பேர். கிராமத்துக்காரங்க வந்து ஒரு பெரிய மனுஷையா அந்த ஆளு அவருக்கு எந்திரிச்சுட்டு வணக்கம் சொல்லி இவனுக்கு நான் வணக்கம் சொல்லணும்னு கேட்பான் சில பேர். அவன் தான் வெள்ளந்தி, விளைவுகளை பற்றி அச்சப்படாதவன். இவங்க பூராமே அதே வகைராதான். ஒரு காட்டு வெள்ளம் வந்தது மாதிரி, ஒரு காட்டு தீ பற்றி எரிந்தது மாதிரி ஒரு கூட்டம், ஒரு தற்கூரி கூட்டம், தருதலை கூட்டம், தாந்தோன்றி கூட்டம் மாதிரி உள்ள வந்துட்டாங்க. அரசியல் ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டமாக இருந்திருந்தா இதை விட அதிகமான கூட்டம் வந்தாலும் எந்த விபரீதமும் நடக்காது. அரசியல் புரிதல் இல்லைங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அரசியல் படுத்தப்பட்டவன் சக மனிதனுக்கு உதவுறதாங்க அரசியல். நீ இது வரைக்கும் வரலாற்றுல எடுத்து பாருங்க, சக மனிதனுக்கு ஒரு துன்பம் விளையக்கூடாது என்பதற்காக தாங்க எல்லா அரசியலும் வந்து நிகழ்ந்திருக்கிறது வரலாற்றுல. இன்னொருத்தனை அழிக்கிறதுக்கு அரசியல் கிடையாது. அரசியல் என்பது என்ன? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதா அரசியல். எனக்கு கிடைக்கிற மரியாதை, எனக்கு கிடைக்கிற உரிமை, எனக்கு கிடைக்கிற கல்வி, எனக்கு கிடைக்கிற அதிகாரம், எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொன்னாதாங்க அரசியல். நான் சொகுசு வாகனத்துல வருவேன், நீ எல்லாம் நெரிசல்ல மிதிப்பட்டு சான் சொல்றது என்ன அரசியல்? இது அரசியலே கிடையாது. இல்ல இதுக்காக தான் திட்டமிட்டே செயல்படுத்தப்படுதோங்கிற ஒரு சந்தேகத்தையும் தாவேகாவினர் முன்வைக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு மூல வளர்ச்சி இல்ல, அவன் எதை வேணாலும் முன்வைப்பான். அவனை நம்பி வந்தவன, நான் கேட்கிறேன், தன்னை நம்பி வந்தவனை பாதுகாக்க தவறிய குற்றவாளிகள் நீங்க. உங்களுக்கு உன்னை நம்பி உன்னை வேடிக்கை பார்க்க வந்தவன், உன் முகம் பார்க்க வந்தவனை காப்பாத்த துப்பு இல்லாத நீ எப்படி கட்சியை காப்பாத்துவ? நீ எப்படி இந்த நாட்டை காப்பாத்துவ? ஆட்சியை காப்பாத்துவ? உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ தற்கூறிங்கிறதுக்கு தானே அடையாளம். நீ தலைவனா நீ? நான் கேட்கிறேன், ஒரு விபரீதம் நடந்துருச்சு, உன் கண்ணு முன்னாடிதான் மயங்கி விழுந்தா, உன் கண்ணு முன்னாடிதான் ஆம்புலன்ஸ் வச்சு உன் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போனாங்க, நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு சடக்குன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்ட. துக்கம் நிகழ்ந்து விட்டது, இவ்வளவு பெரிய துயரம் நடந்து விட்டது. ஒருத்தனை கூட போய் மருத்துவமனையில பார்க்கல. தனியார் மருத்துவமனையில அட்மிட் ஆனவன்ல இருந்து, அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆனவன்ல இருந்து ஒருவனுடைய துக்கம் நிகழ்ந்து விட்டது. 39 பணம் விழுந்திருக்கு, 39 பேர் உயிர் இழந்திருக்கிறேன். ஒரு துக்க வீட்டுக்கு நீ போகல. கேட்டா நான் அந்த தமிழ்நாட்டுக்கே நான் தான் தாய் மாமேங்கிற, நான் எனக்கு தான் எல்லா வீட்டுக்குள்ளேயும் நான் போயிட்டேங்கிற. நீ தப்பிச்சு ஓடியாந்துட்டிய. இந்த லாரி டிரைவர் சில பேர் தூக்கத்துல வண்டியை கொண்டு எங்கேயாவது விட்டுருவான். ஏதாவது குறுக்க வந்த குழந்தை ஏதோ ஒரு வண்டியில வந்து அடிபட்டு செத்து போயிடுவான். லாரி அங்கனே போட்டு ஓடி போயிடுவான் டிரைவர். பல இடங்கள்ல பாத்துருக்கேன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். சில வாகன ஓட்டுநர் என்ன பண்ணுவான்னா, வழியில விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா ஊருக்காரங்க பிடிச்சாங்கன்னா அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லி பயத்துல ஓடி போய் அவங்க கூட பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், ஐயா வண்டி நம்பர் இருந்தா மோதிட்டங்கய்யா அப்படின்னு சொல்லுவான். என்ன அடிச்சு போடுவாங்க. அவங்க கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுப்பான். சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டாருங்க. 4 மணி நேரம் எந்த விதமான சலனமும் இல்லாமல், எந்த அறிக்கை இல்லை, இரங்கல் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் அறிக்கை வர்றாரு. அமித்ஷா, மோடி, எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன், எல்லாருமே, உதயநிதி ஸ்டாலின், அத்தனை பேரும் அறிக்கை விடுறாங்க.
இலங்கைக்கு பயணம் புறப்பட்டுக்கிட்டு இருந்த அண்ணாமலை திரும்பி வர்றாரு. துபாய்க்கு போயிருந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்பாட்டுக்கு வரணும்னு கிளம்பி வர்றாரு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அந்த பிரச்சனை உடனே கூப்பிட்டு அமைச்சர்களை அனுப்பி போய் உடனே செந்தில் பாலாஜிக்கு போன் போட்டதோட இல்லாம அங்கதான் சந்தேகம் வருது. அவ்வளவு குறுகிய காலகட்டத்திற்குள்ளாக எப்படி இத்தனை அமைச்சர்கள் அங்க வராங்க? அந்த பகுதியில செந்தில் பாலாஜி கரூர்காரங்க, அவர் ஊர்ல ஒரு பிரச்சனை நடந்தா அவர் தானே வருவாரு. அப்ப செந்தில் பாலாஜி என்ன வெளிநாட்டுல இருக்கிறாரு? அவர் வந்து வெளிநாட்டு தூதராவா இருக்கிறாரு, பிரிட்டிஷ் இதுலயா இருக்காரு, அவரு லண்டன்லயா இருக்காரு. எனக்கு அவர் ஊர்ல தானே அவர் இருக்காரு. அவர் பிரச்சனை நடந்தப்போ அவர் தான் வருவாரு. விஜய் தான் பாதிக்கப்பட்டவனை முகம் பார்க்கறதுக்காக உயிர் விட்டவனை பாக்குறதுக்கு நீ வரல. அந்த ஊர்ல அரசியல் பண்ணோம்னா செந்தில் பாலாஜி வராம எப்படி வந்து அந்த ஊர்ல ஒரு நல்லது கெட்டது நடக்கும்? சுக துக்கங்கள்ல பங்கேற்கக்கூடியவன் தானங்க தலைவன். நீ வந்து சாவு விழுந்துருச்சுன்னு சொல்லாம கொள்ளாம தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டியா? நீ பனையூர் பங்களாவுக்கு போயிட்டியா? தனி விமானத்துல நீ தனி விமானம் ஏறுகிற போது இன்னொரு தனி விமானத்துல வந்து முதலமைச்சர் வந்து இறங்குறாரு. எப்படி இறங்குறாரு? அவருக்கு 72 வயசு அவருங்க. அவர் வயசுல முதியவருங்க ஸ்டாலின் அவர்களே. அவர் போய் இரவா போய் அதிகாரிகள்ட்ட ஆலோசனை பண்ணி நிவாரணத்தை வழங்கி தனிநபர் ஆணையம், விசாரணை ஆணையத்தை அமைத்து, அருணா ஜெகதீசன் ஆணையத்தை அமைத்து, மனசு கேட்காம காலையில 7 மணிக்கு பிளைட் புக் பண்ணி வச்சிருந்தவர் மனசு கேட்காம இரவா போய் நடுராத்துல 1 மணிக்கு போய் அவர் நின்றுகிட்டு இருக்காரு. அவர் வயசுக்கு நிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வழியில போய்கிட்டு இருந்து தஞ்சாவூருக்கு போய்கிட்டு இருக்கிற இவருக்கு அன்பில் மகேஷுக்கு போன் போட்டு உடனே நீ கிளம்பி அங்கே போப்பான்னு சொல்றாரு. மா சுப்பிரமணியம் கிளம்பி இங்க இருந்து போறாரு. எல்லாத்தையுமே சினிமா செட்டிங்கா நாடகமா பாக்குறவனுக்கு இந்த மனிதாபிமானம் புரியாது. விஜய் மாதிரி நடிகர்கள் கிடையாது யாரும். மா சுப்பிரமணியனும் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழிலாம் சினிமா நடிகர்கள் கிடையாது. அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நீ பாதிப்பை ஏற்படுத்தினவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்ட பனையூருக்கு. இல்ல அததானே அவங்க தாவேக்காவினர் முன்னாடில இருந்தே அறிவுறுத்தினாங்க. என்ன ஆனந்தர்கள் பேசும்போது கூட அதானே சொல்றாங்க, இவர் வெளியில வந்தாருன்னா ஒரு கூட்டம் கொடுங்க. இந்த கூட்டம் தான் இவங்களுக்கு இதை தவிர வேற என்னங்க தெரியும்? இவங்களுக்கு இருக்க ஒரே தகுதி என்ன? கூட்டம் கொடுக்குறாங்க. யாருக்கு கூட்டம் கூடல? அண்மையில கூட ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் கூடாத ஒரு தலைவரை எனக்கு காட்டுங்க. கூட்டம் அவருக்கு வரவே வராதுங்க அப்படின்னு சொல்ற ஒரு தலைவரை காட்டுங்க. 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு ஓபிஎஸ் அரசியல் ஒண்ணுமே இல்லைங்கிறான்ல. 3 லட்சம் மக்கள் ஆதரிச்சான்ல. கூட்டம் இல்லாத தலைவர் அவரு. டிடிவி தினகரன் வந்து இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. அவரு டெல்டா மாவட்டத்துல ஏடிஎம்கே காலி பண்றாரு. கூட்டம் இல்லாமல காலி பண்றாரு. டிடிவி தினகரன் ஃபர்ஸ்ட் மாநாடு போடும்போது எவ்வளவு கூட்டம் வந்துச்சு? பிரம்மாண்டமான கூட்டம் வந்துச்சு. கூட்டம் வராம யாரும் கட்சி நடத்த முடியாது. விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் வந்துச்சு. மதச்சார்பின்மை மாநாட்டில் சிபிஎம் காரன் வந்து மதுரையில மாநாடு நடத்துறாங்க. எம்ஏ பேபி என்று சொல்லக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்ப வந்து ஒட்டுமொத்த மதுரையிலும் செங்கொடி பறந்தது. நீங்க அங்கே ட்ரோன் விட்டுருந்தான்னா ஒட்டுமொத்த மதுரையும் கம்யூனிஸ்ட் நிலமாக இருக்கிறது, சிவந்து இருக்கிறது சொல்றதுக்கு ஒரு சேனல் கிடையாது இந்த நாட்டில். ஏன்னா இடதுசாரிகள் அவன் வந்தானா இந்த நாட்டில் முதலாளித்துவம் ஒளிந்து விடும், கார்பரேட்டுகள் வந்து அழிக்கப்படுவார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக அந்த தத்துவத்தை நிராகரிக்கணுங்கிறதுக்காக அவன் ஒரு நாள் அதுக்கு லைவ் போட மாட்டான். சினிமா நடிகன் தற்கூரியா இருந்தாலும் தருதலையா இருந்தாலும் அவனுக்கு அரசியல் அறிவே இல்லாம இருந்தாலும் அவனுக்கு லைவ் போடுறான். அவன் பேசுறது பூரா முட்டாள்தனமான கருத்துக்களை பேசுறாங்க. இல்ல பல பத்திரிகையாளர்கள் சுப்பராயன் என்று நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த சுப்பராயனுக்கு மணிமண்டபம் கட்டி திறப்பு விழாக்கு காத்திருக்கு. மணிமண்டபம் கட்டவே இல்லைன்னு பேசினாரா பேசலையா அவரு? நாமக்கல்ல என்ன பேசுற நீ? அலையாத்தி காடுகள் பூரா அழிந்து விட்டதுன்னு போய் நாகப்பட்டினத்துல பேசுற. அலையாத்தி காடுகள் 2 மடங்கு வளர்க்கப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுன்னு அந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னானா இல்லையா? எதுவுமே தெரியாம, எந்த டேட்டாவும் தெரியாம, எந்த அரசியல் அறிவும் இல்லாம, வரலாற்று அறிவு இல்லாம விசிலடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கான். அவன் விபரீதமா நம்மளை அத்துமீறி வந்து பாக்குறதுக்கு தயாரா இருக்கேன். அடுத்த கூரையை உடைச்சாது எட்டி பாக்குறதுக்கு தயாரா இருக்கேன். ஒரு குழந்தை மேல குறவலையை நெரிச்சு கொண்டுட்டாது மூச்சு திணறி பொம்பளை ஆம்பளை எல்லாரும் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கூட்டம், ஒரு வெறி பிடித்த கூட்டம் இருக்கேன். இவனை வச்சு நான் அரசியல் பண்ணணும், நான் முதலமைச்சர் ஆகணும், நான் எவன் வீட்டு இளவுக்கும் போக மாட்டேன், என் வீட்டு சாவுக்கு போக மாட்டேன், நல்லது கெட்டதுக்கு போக மாட்டேன், நான் வந்து தனி தீவா இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒருவன் தலைவனாவதற்கு ஏதாவது தகுதி இருக்கா? அவனை கேட்கிறேன். நீ தற்கூரிகளின் தலைவன், தான் தோன்றிகளின் தலைவன். ஒரு நாள் தகுதி மிக்க தலைவன் ஆகவே முடியாது. இல்ல திரு விஜய் அவர்கள் வந்து போய் பார்க்கல அப்படிங்கிறத விட அந்த பகுதியில இருந்து வரக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகள் கூட யாரும் அங்க போகல அப்படிங்கிறதும். இருந்தா தானே போவாங்க. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்தா தானங்க போவான். யாரு இருக்கா? சும்மா நீங்க கூட்டமா வந்து கூட்டமா கலைஞ்சு போறாங்க. எங்க நிர்வாகி இருக்கா? எத்தனை மாவட்ட செயலாளர்களுடைய நிர்வாகி பட்டியலை வெளியிட்டிருக்காங்க உங்களுக்கு? யாருமே இல்லையா? மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அது ரகசியமா வச்சுக்காங்க உங்களுக்கு. ஏதோ புரட்சி செய்ய போறாங்க உங்களுக்கு. ரகசியமா வச்சுக்காங்க பட்டியல் வெளியிடாம. எத்தனை மாவட்ட செயலாளர் பேர் தெரியும்? மக்களோட கனெக்ட் ஆகாத, மக்களோட சேர்ந்து செயல்படாத, செயல் வீரர்களாக செயல்பாட்டாளராக மாறாதவனையெல்லாம் நீங்க மக்கள் பிரதிநிதி எப்படி மாற முடியும்? ரொம்ப கனத்த இதயத்தோட நான் சொல்றேங்க. நான் ரொம்ப எளிய வேண்டுகோளுங்க.
தமிழக வெற்றி கழகத்தை கலைத்து விடுங்கள். இது ஒண்ணுதான் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நன்மை. இல்ல இதற்காக தான் அந்த சதிவலை பின்னப்பட்டதோங்கிற கேள்வியும் தொடர்ச்சியா சதிவலை பின்னப்பட்டது உண்மை. அந்த சதிவலையை பின்னியது விஜய், ரிஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா. தமிழக வெற்றி கழகத்துக்காரர்கள் யானை தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டதுன்னு சொல்ற மாதிரி தனக்கு தானே சூழ வைத்துக் கொண்டார்கள். என்ன தகுதி இருக்கு சொல்ல? பொது வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா உனக்கு? உனக்காக உயிர் விட்டவனை போய் பார்க்க மறுக்கிற, அவனை சந்திக்க மறுக்கிற, அவன் குடும்பத்துக்கு துக்கத்துக்கு ஆறுதல் சொல்ல தயாரா இருக்காத நீ எப்படி தலைவனாக முடியும்? நீ நான் கேட்கிறேன், யாருக்காக அழுத போதும் தலைவனாகலாம்? நீ எப்படி தலைவனாவ? நீ யாருக்காக அழுகலையே? நீ விசுவிசுன்னு ஏறி போற, நீ கார்ல ஏறி போற, தனி விமானம் உனக்கு ஒண்ணு, நீ மேலே ஏறி விமானத்துல இருந்து குதிச்சு செத்துருக்கலாம். நீ நினைக்க, நீ கடல்ல விழுந்து சாகலாம். இந்த மாதிரி ஒரு தலைவனா, தற்குறிகளுக்கு நீ தலைவனா இருப்பதை விட நீ கடல்ல விழுந்து சாகலாம். இதை விட கேவலம் எதுவும் கிடையாது. மிகுந்த கனத்த இதயத்தோட இருக்கிறதாகவும், உங்களோட இறந்தவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனா இருந்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. இறந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய். விஜய் வீட்டுல துக்கம் நடந்தா அப்படித்தான் ஒரு தப்பிச்சு போவாரா தனி விமானத்துல? உங்கள் குடும்பத்தில் ஒருவன்னா என்ன அர்த்தம்? 20 லட்சம் செத்தவன் யாரோ ஒருத்தன், நானே கேட்கிறேன், செத்தவன் யாரோ ஒருத்தன், அதனாலதான் நீ எஸ்கேப் ஆகி போற தனி விமானத்துல. ஸ்பாட்டுக்கே நீ போலியே. ஒருவேளை கூட்டம் வந்துடும், பொதுமக்கள் திட்டுவாங்கன்னு பயந்தா கூட நள்ளிரவுல கூட போய் பார்த்துக்கலாமே. நீ கரெக்டா உன் ப்ரோக்ராம் படி நீ கிளம்பி போயிட்டியப்பா. நீ மக்களை பார்க்கலையே. உன்னால் பாதிக்கப்பட்டவர். இந்த உயிரிழப்புக்கு நீ மட்டுமே பொறுப்பு. வேற என்ன காரணம்? உன்னை பார்ப்பதற்காக முண்டியடித்த கூட்டத்தில் மூச்சு திணறி செத்தவர்களை, மரணித்தவர்களை பார்க்க மறுக்கக்கூடிய மனசாட்சி இல்லாத, இரும்பு இதயம் கொண்டிருக்கக்கூடிய, எந்த ஈரமற்றவனா இருக்கக்கூடிய நீ எப்படி தலைவனா இருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு? நீ ஒரு ரசிகனுக்கு உண்மையா இல்லையே, உன் தொண்டனுக்கு உண்மையா இல்லையா, உன் கட்சிக்கு உண்மையா இல்லையே? எல்லாரும் பதுக்கிட்டானே, ஒருத்தன் கூட வெளியே வரலையே. 50 பேரும் பதுக்கிட்டான். எவனா ஒருத்தன் அரசு மருத்துவமனைக்கு புஷி ஆனந்த் போனாரா? ஆதவ் அர்ஜுனா போனாரா? நீங்க எல்லாம் அரசியல் தலைவர்களா? வெக்கம் இல்லையா உங்களுக்கு? மானம் இல்லையா? மானம் கட்ட கூட்டமே. மரணத்தில் பங்கேற்காதவன் எப்படா என்னுடைய வாழ்க்கையின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு நீ எப்படி வருவ? உன்னை எப்படி நான் நம்ப முடியும்? ஒரு நாள் நம்ப முடியாது. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டினுடைய சாவக்கேடு. இந்த கட்சி இளைஞர்களின் எதிர்காலத்தை வீணாக்கக்கூடிய ஒரு கட்சி. இதுல தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் நிறுத்தின மூலா உயிரை இழந்துட்டா. இனி ஒரு நாளும் தமிழ்நாட்டினுடைய தாய்மார்கள், குழந்தைகளுடைய அந்த மரணத்துக்கு காரணமான அந்த துர்ச்சம்பவத்தின் காரணமாக ஒரு தாய்மார் கூட ஓட்டு போட மாட்டான். 7 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, ஆம்புலன்ஸ் சும்மா குறுக்க விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த நெரேட்டிவ்க்கு பின்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா, சில வாரங்களுக்கு முன்னாடி திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஆம்புலன்ஸ் டிரைவரை ஆம்புலன்ஸ்ல ஏத்துவோம் இந்த மாதிரி குறுக்க விட்டா அப்படின்னு. கிட்டத்தட்ட நேத்திக்கு இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சும்மாவே ஆம்புலன்ஸ் விடுறாங்க கூட்டத்துக்கு நடுவுல, ஒரு சலசலப்பை கிரியேட் பண்றாங்க வேணுக்கும்னு. இதற்கு பின்னாடி திமுக அரசினுடைய சதி இருக்குன்றாங்க. இது எப்படி பார்த்து? போர் நடக்கிற இடங்களிலே கூட மருத்துவ உதவிக்காக வேண்டி செஞ்சிலுவை சங்கம்லாம் அனுமதிக்கப்படுகிறது. அங்கு செவிலியர்கள்லாம் பணியாற்றுவாங்க, மருத்துவர்கள் பணியாற்றுவாங்க. வரலாறு தெரிந்தவனுக்கு தெரியாது, முட்டாள்களுக்கு தெரியாது. ஆம்புலன்ஸ் அவசரத்துக்கு வரலைன்னா குறித்த நேரத்துக்கு போகாதனால எவ்வளவு பேரும் மரணித்திருக்கிறாங்க. இந்த மரணத்தை கூட குறைச்சிருக்கலாங்கிற மாதிரி எல்லாம். ஆமாங்க. அப்ப ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போலேன்னா இன்னும் கொஞ்சம் பேர் செத்து போயிருப்பான்ல. 39ஓட நிக்குமா? இன்னும் பல பேர் ஐசியூல இருக்கான். இந்த ஆம்புலன்ஸ்ல அள்ளிட்டு போனதுனாலதான் மரணத்தினுடைய எண்ணிக்கை கூடல. நீ ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய தற்கூரி. நீனு 7 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் கடுமையா தாக்கப்பட்டிருக்கிறாங்க. கடுமையா. அப்ப என்ன அர்த்தம்? யார் உயிரும் பாதுகாக்கப்படக்கூடாது, இவங்க எல்லாம் சாகணும், விஜய்க்காக எல்லாரும் சாகணும், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் இயங்க கூடாதுன்னு நினைக்கிறானா? இதைத்தானே நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இது தற்கூரிகளின் அரசியல், முட்டாள்களின் அரசியல், மூடர்களின் அரசியல், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அரசியல். இது நான் பகுத்தறிவு அரசியல் விளைந்த மண். இது அண்ணாவின் பெயரை உச்சரிப்பதற்கு விஜய்க்கு தகுதி கிடையாது. மனிதாபிமானத்திலே சக மனிதன் துயரத்திற்காக உடனடியா உதவக்கூடிய எம்ஜிஆரின் பெயரை உச்சரிப்பதற்கு விஜய்க்கு தகுதி கிடையாது. நீ அரசியலே பண்ணல. நீ செய்யறது அரசியல் கிடையாது. நீ செய்வது ஒரு காட்டு மிராண்டி கூட்டத்தை போல நீ ரசிகர்களை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். கரண்ட் கட் பண்ணாங்க கரூர்ல நேத்து. ஏன் எழுதி கொடுக்குற கரண்ட் வேணாம்னு? கட்சியில நாகப்பட்டினத்துல கொடுத்தாங்க, ஆனா கரூர்ல அதை கேட்கல. அரியலூர்ல அதே மாதிரி கரண்ட் கட் பண்ணாங்க. அந்த குற்றச்சாட்டை அவரே முன்வைச்சாரு நாகப்பட்டினம் பிரச்சாரத்திலையும். நேத்திக்கு கரூர்ல அவர் பிரச்சாரம் பண்ண கரண்ட் கம்பியை பிடிச்சி தொங்குவாங்கன்னா அப்புறம் கரண்ட் கம்பியை கட் பண்ண தானே செய்வாங்க. நீங்க திடீர்னு பெரும் மழை பெய்கிறது, பேரிடர் நடக்கு, பெரும் மழை பெய்கிறது, புயல் அடிக்குது, இப்ப கரண்டை கட் பண்றாங்கல்ல. அரசியல் பேரிடர் வருகிறதுன்னு மின்சார வாரியம் கருதுது. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? பேரிடர் வந்தா, பெருந்துயரம் வந்தா என்ன செய்ய முடியும்?
கரண்ட் கம்பி மேல ஏறி டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறி தலைவா அப்படின்னு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டான்னா அப்புறம் அந்த சாவுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? அப்புறம் ஸ்டாலின் தான் நிவாரணத்துக்கு 10 லட்ச ரூபா அறிவிக்கணும், காயம்பட்டவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும், நம்ம தான் அறிவிக்கணும். யார் அறிவிக்கிறது? நீ போய் பத்திரமா பதுங்கிடுவ பனையூர் பங்களாவில். அதனால நீ அரசியல்வாதி கிடையாது. நீ ஒரு அரசியலுக்கு 100% அன்ஃபிட்டு, பொருத்தமற்றவன், தகுதியற்றவன். இதோட நீ அரசியலுக்கு முழுக்கு போட்டு விட்டால் விஜய் தப்பிப்பார். இல்லை என்றால் பொதுமக்கள் மத்தியில நேத்தே செருப்பை கரண்டி வீசிட்டாங்க. இன்னும் மோசமான நிலையில இல்ல அதெல்லாம் திட்டமிட்டே நடத்தப்படுதோங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது உண்மைதான். விஜயனுடைய ரசிகர்கள்லாம் மனம் வெதும்பியவர்கள் இந்த பச்சை படுகொலை, இந்த மரணங்களுக்கு எல்லாம் பொறுப்பேற்காம போறாருங்கிற கோபத்துல செருப்பை கட்டி வீசினான். அவங்கள பாதிக்கப்பட்டவன் வீசினான். எல்லாமே திட்டமிட்டதான். தாவேகா தான் திட்டமிட்டது. இல்ல திமுகவினுடைய சதியா இருக்கும். திமுகவுக்கு இவன் எதிரியே கிடையாதுங்க. போல திமுக ஒரு பெரிய ஒரு மதம் கொண்ட யானை மாதிரி. அது ஒரு பெரிய அரசியல் கட்சி. 75 ஆண்டு கால அரசியல் கட்சி. அதிமுக ஒரு 54 ஆண்டு அரசியல் கட்சி. அதிமுக பொன்விழா கண்டிருக்கிறது, திமுக பவள விழா கண்டிருக்கிறது. 2 நூற்றாண்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. உனக்கு தான் அரசியல் இல்லை. யானைக்கும் பூனைக்கும் எங்கேயும் போட்டி வைக்க முடியாது. 2 சம பலத்தோடு மோதவே முடியாது. நீ அரசியல்ல ஒரு ஓரமா போய் விளையாடுங்கிறதா உண்மை. இல்ல நேத்திக்கு அவர் வேற ஒரு பகுதியில பிரச்சாரம் செய்வாருங்கிறது முன்னதாக வெளியிடப்பட்ட அறிக்கையில இருந்தது. அப்புறம் திடீர்னு இல்ல நேத்திக்கு கரூர், நாமக்கலும் கரூருன்ற அந்த பிரச்சார திட்டம் பயண திட்டம் மாற்றப்பட்டது. அதுக்கு காரணமா சொல்லப்பட்டது என்னன்னா, திமுக அதற்கு முன்னாடி அங்க விழா நடத்தியிருந்தாங்க, அதனால அவருடைய கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பகுதியை மாத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் மரணத்துக்கான காரணம் பிடிபட்டு விட்டதா? திமுகவை ஜெயிக்க வேண்டும், அதை விட கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக ஒரு தெருவுல வரம்பு மீறிய கூட்டத்தை கூட்டி இப்படிப்பட்ட மரணம் நிகழ்வதற்கு காரணமாக உங்களுடைய வீம்பு, உங்களுடைய ஈகோனால நீங்க இதை நிகழ்த்தி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் புரிகிறதா? செந்தில் பாலாஜி நடத்தின அந்த 30 விழா மாநாடு ஏதாவது ஒரு சேதாரம் இருந்ததா? திரும்பி போனவனுக்கு ஏதாவது சிரமம் இருந்ததா? யாராவது அதாவது அடிப்படை தேவை, குடிநீர், உணவுலாம் அடிப்படை தேவை. பிரியாணியை போட்டு கொண்டு போறாங்க கட்சி மாநாட்டுக்குன்னு சொல்றாங்க. அது அடிப்படை உரிமைங்க. ஒரு உணவு கொடுப்பது என்பது உபசரிப்பது. உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு டீ கொடுக்குறீங்க, சாப்பாடு போடுறீங்கன்னா அது ஒரு அடிப்படை. உங்க சோத்துக்காக உங்க வீட்டுக்கு நான் வர்றேன்னு சொல்றது அல்லது. அது ஒரு உபசரிப்பது என்பது ஒரு பண்பு. அது கட்சியில எல்லா கட்சியிலையுமே வர்றவர்களை, தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் நினைக்கிறவன் குடிநீர் கொடுப்பான், சாப்பாடு கொடுப்பான், அவனை பத்திரமா வாகனத்துல ஏற்றி கொண்டே விடுவான். நெரிசல்ல சாகடிக்கிறவன்லாம் கட்சி தலைவனை ஆக முடியாது, அரசியல்வாதி ஆக முடியாது. உயிரிழந்தவர்களுக்கு 20 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் தரதா எண்ணுகிறேன் அப்படின்னு அவருடைய இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கனத்த இதயத்தோட இருப்பதாக, என்னோட கண்ணீரை துடைப்பதற்கு இது இல்லைன்ற மாதிரி ரொம்ப உருக்கமான ஒரு அறிக்கை. கனத்த இதயம் அவருக்கு இருக்கிறதுனாலதான் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதற்கெல்லாம் பதில் சொல்லாம போனார். அந்த கனத்த இதயம் அவருக்கு எப்பவுமே இருக்கு. கண் முன்னால் சாகிறவர்களை பார்த்து விட்டு பாராதது போல திரும்பி போவதற்கு ஒரு கனத்த இதயம் தேவைப்படுகிறது அவருக்கு. அவர் கனத்த இதயத்தோட தான் இருக்கிறாரே, இயல்புலே இருக்கிறாரு. அவரு சினிமா ஷூட்டிங்லயே யார்ட்டையும் பேச மாட்டாருங்க. ஆலண்டா பிசாசு, மனுஷவாட ஆகாத ஆளுங்க அவரு. யார்ட்டையும் பேச மாட்டாரு. சக கலைஞர்களை யாரையாவது அவர் பாராட்டி இருக்கிறாரு, உற்சாகப்படுத்தி இருக்கிறாரு, புதிய வாய்ப்புகள் வழங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க பாப்பா. 485 பேரை புதிய கலைஞர்களை விஜயகாந்த் அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. நடிகர் சங்க கட்டடத்தின் கடனை அடைப்பதற்கு உதவி இருக்கிறாரு. நீங்க ஏதாவது செஞ்சேன்னு சொல்லுங்க பாப்போம். முதலமைச்சராக வேண்டும் என்று முடிவு செய்ததற்கு பின்புதான் நீங்க கல்வி விழாவே நடத்துங்க. அதனால நீங்க கல்வி விழா நடத்தினதுனால, கல்வி உதவித்தொகையை கொடுத்ததுனால முதலமைச்சர் வாய்ப்பை நீங்க பெற வேண்டும்னா அந்த வாய்ப்பு முதல்ல சூர்யா குடும்பத்துக்கு போயிடணும். சூர்யாவும் கார்த்தியும் முதலமைச்சரானதுக்கு பின்பு 3வது இடத்துல தான் விஜய் வரணும். இதெல்லாம் அரசியலுக்கு தகுதி ஆகவே ஆகாது. இதெல்லாம் லயன்ஸ் கிளப்காரன் சைக்கிள் கொடுப்பான், நோட்டு புத்தகம் கொடுப்பான். அதனால லயன்ஸ் கிளப் கவர்னர் எல்லாம் கூப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக முடியாது. நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி அலுவலகத்துல அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அடுத்த வாரம் அந்த சனிக்கிழமை பிரச்சாரம்ங்கிறது கூட ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அறிவிப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. அடுத்த கட்ட நகர்வு நீதிமன்றம் இதுல தானாக முன் நடவடிக்கை எடுக்க போகிறது. நாளைக்கு அதற்கான அறிவிப்பு வரும். நீதிமன்றத்தின் நடவடிக்கையின் வழியா. ஏன்னா புஷ்பா 2ங்கிற படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக ஒரு பிரிவியூ ஷோல ஒரு பெண்ணு நெரிசல்ல கொல்லப்பட்டா. அதை கொலை வழக்காக நீதிமன்றம் பதிவு செய்தது. அல்லு அர்ஜுனா கைது செய்யப்பட்டார். ஒரு தனிப்பட்ட மனுஷன் நெரிசல்ல கொலை உயிரிழந்ததற்காகவே கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா 39 உயிர்கள் பறிபோனதற்கு விஜய் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படா, விஜய் கைது செய்யப்படுவார். அதனால விஜய் சட்டத்திற்கு முன்னால், நீதிக்கு முன்னால் அவர் சரணடைய வேண்டிய கட்டாயம் வரும். அதுக்கு அவரை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும் தான் அவர் ஆலோசனை நடத்துறாரே தவிர பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கோ அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கோ அவர் யோசிக்கவே இல்லை.
திரு விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப அவர் சொல்றது என்னன்னா, அவரோட அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருக்கிறாரு, குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு வராதீங்க அப்படின்னு. அதை மீறியும் அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல இவ்வளவு கூட்டம் வருது. அப்படிங்கிற போது இந்த கூட்டத்தை நெறிப்படுத்த வேண்டியது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இல்லையா? இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த துயரமிகு சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்பது? தாவேகா தான் பொறுப்பேற்கும். அந்த மதுரை மாநாட்டில ஒரு பெரிய பிரம்மாண்டமான கொடிமரம் வந்து இன்னோவா கார் மேல விழுந்துச்சு. அப்ப அதுக்கும் காவல்துறை தான் காரணமா? கொடிமரத்தை சரியா ஊண்டாதுக்கு வந்து காவல்துறை தான் காரணமா? என்ன காரணம்? இப்ப தனி விமானத்துல வர்றாரு, அதுக்கு யாரு காரணம்? நம்மளாம் அதிகமா அவர் படத்தை பார்த்து டிக்கெட்டு காசு கொடுத்ததான் காரணமே தவிர அதுக்கெல்லாம் வந்து யாருமே காரணம் கிடையாது. அதனால சும்மா பழி சாட்டுவது, யாரையாவது வந்து பழி சொல்லணுங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், மக்கள் ஏற்க மாட்டாங்க. விஜய் நடந்து கொண்ட விதம், இந்த மரணம் நிகழ்ந்ததற்கு பின்பு விஜய் அந்த இடத்தை விட்டு தப்பித்து போன விதத்தால அவர் தலைமை பண்பு அற்றவர், ஆளுமை பண்பு அற்றவர், அவர் ஒரு நாளும் தலைவராக ஆக முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இது மாதிரி கோழைகளை மக்கள் ஏற்க மாட்டாங்க. மதுரை மாநாட்டில் கூட கிரீஸ் பூசப்பட்டது வந்து பெரிய லெவல்ல விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. ஆனா அது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. அப்படியான நடவடிக்கைகள் எதுவும் தாவேகா நேற்று எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ? கிரீஸ் தடவுவது எல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கையில சேர்ப்பது என்பதே முதல்ல மனித உரிமை மீறல். சக மனிதனை வந்து நீங்க வந்து வலிக்கு கீழே விழுகலான்னு சொல்ல வைக்கிறது வந்து சரியான போக்கே அல்ல. இதெல்லாம் வந்து அவர்கள் சக மனிதர்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதற்கான ஒரு கேள்வியா தான் நான் பார்க்கிறேன். அதனால பாதுகாப்பு நடவடிக்கை என்பது அல்ல, அவர்களுக்கு திட்டமிட தெரியவில்லை. ஒரு கூட்டத்தை நடத்த தெரியல, ஒரு கட்சியை நடத்த தெரியல, ஒரு ரோட் ஷோ நடத்த தெரியல, உன்னால எதையுமே முறைப்படுத்தி நடத்த தெரியவில்லை, உனக்கு நிர்வாக அறிவில்லை, ஒரு அரசியல் கட்சி எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற அடிப்படை அறிவில்லை, நீ ஒரு ஞான சூன்யம். அதுதான் காட்டுது. அப்படி விஜய் அவர்கள் கைது செய்யப்பட்டா இதை விட பெரிய கூட்டம் திரளும் இல்லையா? ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராதா? அதெல்லாம் ஒன்றுமே திரளாது. பிரச்சனைன்னு வருகிற போது வேட்டியை போட்டு ஓடுறவங்க எல்லாம் தாவேகால இருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப ஏதோ அவர் பெரிய போராளிகள் மாதிரியும் சிறையை நிரப்புவதற்கு தயாராகக்கூடிய வீரர்கள் மாதிரியும் பேசு. பிரச்சனைன்னு வந்தா முதல் ஆள் காணா போறதே விஜய் தான் காணா போறாரு. புஷி ஆனந்தா காணா. ஒரு அரசு மருத்துவமனையில போய் ஆறுதல் சொல்வதற்கு, பாதிக்கப்பட்டவனை பார்ப்பதற்கு, ஐசியூல இருக்கிறவனை பார்ப்பதற்கு, துக்கம் விழுந்த வீட்டுல போய் துயரத்தை கேட்டு துக்கம் விசாரிப்பதற்கே ஒரு பயல காணா. கட்சிக்காரன் பூரா ஓடி போயிட்டான். விஜய் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. அதே மாதிரி விஜய் அரெஸ்ட் பண்றது மூலமெல்லாம் எந்த விளைவும் ஏற்படாது. இது போன்ற தவறுகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு நீதிமன்றம் தலையிட்டு அவரை தண்டிக்க வேண்டும் என்பதான் என்னோட கோரிக்கை. இல்ல, இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. முதல் கட்ட இதுவா வந்து அந்த மாவட்ட செயலாளர் மேலையும் திரு என் ஆனந்த் அவர்கள் மேலையும் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்குது. அது இல்லாம அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு குழு வந்து அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழு இன்னைக்கே உடனடியா அவங்க விசாரணையும் தொடங்குறாங்க. அந்த அறிக்கைக்கு பிற்பாடு நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கு. அதுல விஜய் அவர்களும் குற்றவாளியாக நேரடியாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால் அது அரசியல் பாரபட்சமாக குற்றச்சாட்டுக்கு ஆளாக கூடும் என்பதனால நீதிமன்றத்தின் வழியாக, சட்டத்தின் வழியாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து முயற்சி செய்கிறாரே தவிர அவர் இதை அரசியலாக்க விரும்பவில்லை. அதே சமயத்துல இது போன்ற தவறுகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை தேவை என்பதுல அவர் வந்து ஒரு தனிமனித ஆணையத்தை ஒரு நீதிபதியின் தலைமையிலே நியமித்திருக்கிறார். நேற்றுக்கு கூட்டம் நடந்த அதே இடத்துலதான் 2-3 தினங்களுக்கு முன்னாடி எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பெரிய அளவுல கூட்டம் தான். ஆனா அந்த கூட்டத்துல எந்தவித அசம்பாவிதமும் நடக்கல அப்படிங்கிறத காவல்துறை. இதுதான் அரசியல் படுத்தப்பட்டவர்களுக்கும் அரசியல் அற்றவர்களுக்குமான எடுத்துக்காட்டு. எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ 150 தொகுதிகளுக்கு சென்றுட்டார். எங்குமே எந்த அசம்பாவிதமுமே இல்லை. ஒரே ஒரு முறை ஆம்புலன்ஸை வழிமறித்ததை தவிர்த்துட்டு வேற எதுவுமே இல்லை. ஆனால் ரெண்டு சனிக்கிழமை கடந்து 3வது சனிக்கிழமையிலேயே இனிமேல் விஜய் பயணமே போக முடியாது, சுற்றுப்பயணமே போக முடியாது என்கிற நிலைமையை அவரே உருவாக்கி கொண்டார். அதனால அரசியல் தெரிந்தவர்களுக்கும் அரசியல் தெரியாதவர்களுக்குமான வித்தியாசமாகத்தான் இதை பார்க்க. காவல்துறை கொடுத்த எந்த நிபந்தனையுமே வந்து அவங்க பின்பற்றல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை மட்டும் பின்பற்றி இருந்தால் எந்த விபரீதமும் நடந்திருக்காது. விஜயினுடைய சுற்றுப்பயணத்துல இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்காது. அவருடைய அரசியல் எதிர்காலம் இப்படி சூனியமா ஆயிருக்கு. காவல்துறையின் வழிகாட்டலை புறக்கணித்ததன் விளைவாக விஜயே குற்றவாளியாக இன்னைக்கு வந்து நீதியின் முன்னால் இருக்கிறார். அரங்கத்திற்கு வந்திருந்து அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.